மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் கண்ணா. இன்றைய போட்டித் தேர்வு பயிற்சியாக நாம் இயற்கணிதத்துல பல்லுறுப்புக்கோவையுடைய படியை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நமக்கு ஒரு பல்லுறுப்புக்கோவை கொடுத்துட்டு அதனுடைய படி கண்டுபிடி அப்படின்னாங்கன்னா இதுல இருக்கக்கூடிய மாறியுடைய பெரிய அடுக்கு எதுவோ அதுதான் அதனுடைய படி அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். மாறி அப்படின்னா பாருங்க எக்ஸ் இருக்கு, எக்ஸ் ஸ்கொயர் ஒன்று, எக்ஸ் கியூப் ஒன்று, எக்ஸ் அப்படின்னு இருக்கு. இப்போ இந்த மூணு மாறிகள்ல எது அடுக்கு பெரிதாக இருக்குதோ அதுதான் இதனுடைய படி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்ப இந்த 3 தான் ஆன்சர். நீங்க ஒருவேளை யோசிக்கலாம், டீச்சர் பாருங்க 3 அடுக்கு 5ன்னு கொடுத்துருக்கீங்களே, இது எல்லாத்த விட பெருசு இதுதானே அப்படின்னா இது எண்ணுக்கு, அதாவது ஒரு நம்பருக்கு மேல நமக்கு அடுக்கு இருக்கு. இதை நம்ம கணக்குல எடுத்துக்க கூடாது. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எது மாறி அப்படின்னு பார்க்கணும். மாறியுடைய பெரிய அடுக்கு தான் நமக்கு இதனுடைய படி. அதனால இந்த கேள்வியோட பாருங்க எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் கியூப், எக்ஸ்ன்னு இருக்கு. அப்போ எக்ஸ் உடைய பெரிய அடுக்குங்கிறது இந்த 3 தான். அதனால அந்த 3 தான் இந்த கேள்வியுடைய விடை. ரெண்டாவது கேள்வியில பாருங்க எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5 எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ற பல்லுறுப்புக்கோவையின் படி கண்டுபிடி அப்படின்னா நம்ம ஒவ்வொரு உறுப்புகளாக எடுத்துக்கணும். ஒவ்வொரு உறுப்புடைய அடுக்கு எவ்வளோ அப்படின்னு பார்க்கணும். பார்த்துட்டு அதில் எது பெருசோ அதுதான் நமக்கு இந்த பல்லுறுப்புக்கோவையின் படியாக வரும். அப்படி பார்க்கும்போது இது இரு மாறிகள் கொண்ட பல்லுறுப்புக்கோவை. எக்ஸுங்கிற ஒரு மாறியும் ஒய்ன்ற மாறியும் இருக்கு. இந்த உறுப்புல எக்ஸ் ஸ்கொயர் அப்படிங்கிறது தான் அடுக்கு. இந்த உறுப்புல பாருங்க எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர்னு ரெண்டும் ஒரே உறுப்பாக இருக்கிறதுனால இதனுடைய அடுக்குகளை கூட்டி 2 கூட்டல் 2 4ன்னு வருது. இது 2, இதுவும் 2ன்னு தான் இருக்கு. அப்போ இதுல எது பெருசு அப்படின்னு பார்த்தா இந்த 4ன்னு வரக்கூடிய இந்த உறுப்பு தான் இந்த 4ஐ கொடுக்குது. இதுதான் பெருசு. அப்ப இந்த 4 அப்படிங்கிறது தான் நமக்கு விடை. ஸோ நமக்கு இந்த 3வது ஆப்ஷன் 4 அப்படிங்கிறது தான் இந்த பல்லுறுப்புக்கோவையின் படியாக இருக்கு. அப்போ 2 மாறிகள் இருந்தா அதனுடைய அடுக்கை கூட்டிக்கிட்டு அதனுடைய மொத்த அடுக்காக அதை வச்சுக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. தேர்ட் கொஸ்டின் 5x⁻7 பிளஸ் 6x கியூப் மைனஸ் 2x² பிளஸ் 5x மைனஸ் 7 என்ற பல்லுறுப்புக்கோவையின் படி கண்டுபிடி அப்படின்னா இதுல எது மாறின்னு பார்க்குறோம். எக்ஸ் தான் மாறி. இது x⁻7, இது எக்ஸ் கியூப், இது எக்ஸ் ஸ்கொயர், இது எக்ஸ் அப்படின்னு வந்திருக்கு. இதுல பாத்தீங்கன்னா x⁻7 அப்படிங்கிறது தான் பெரிதா இருக்கு. அதனால இதுதான், அதாவது 7 அப்படிங்கிறது தான் இந்த பல்லுறுப்புக்கோவையின் படி. அதனால ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் விடையாக வருது. நாலாவது கேள்வியில பார்த்தோம்னா x⁻4 மைனஸ் 7xy³ மைனஸ் x²y³ மைனஸ் x3x⁻4y² பிளஸ் x²y² என்ற பல்லுறுப்புக்கோவையின் படி கேட்டிருக்காங்க. நமக்கு பாத்தீங்கன்னா 3 மாறிகள் கொண்ட பல்லுறுப்புக்கோவையா இருக்கு. பாருங்க எக்ஸ்னு ஒரு மாறி, ஒய்ன்ற ஒரு மாறி, இசட் அப்படின்ற ஒரு மாறின்னு 3 மாறிகள் கொண்ட பல்லுறுப்புக்கோவையாக இது இருக்கு. அப்போ ஒவ்வொரு உறுப்புடைய அடுக்கும் எவ்வளவு வருது அப்படிங்கறது தனித்தனியா கால்குலேட் பண்ணிட்டு இதுல எது பெருசோ அதுதான் இந்த பல்லுறுப்புக்கோவையின் படி அப்படின்றத தெரிஞ்சுக்கிறோம். இதுக்கு 4, இதுக்கும் 4ன்னு வருது, இதுக்கு 5ன்னு வருது. ஏன்னா அடுக்கு கூட்டி தான் பார்ப்போம். இப்போ இது கூட்டும் போது 6ன்னு வருது, இதை 3ஐயும் கூட்டும் போது 7ன்னு வருது. அப்போ இதுல எது பெருசுனா இதுதான் பெருசு. அப்போ 7 தான் இந்த பல்லுறுப்புக்கோவையின் படி அப்படின்னு 3வது ஆப்ஷன் தான் நமக்கு விடையாக வருது. 5வது கேள்வி பார்த்தீங்க அப்படின்னா 4x மைனஸ் 7 என்ற பல்லுறுப்புக்கோவையின் படி கண்டுபிடி அப்படின்னு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா எக்ஸ் அப்படின்ற ஒரே மாதிரி தான் இருக்கு. வெறும் எக்ஸ் அப்படின்னு இருக்கிறதுனால இதனுடைய அடுக்கு நம்ம என்ன அர்த்தம் அப்படின்னா 1 இருக்குன்னு அர்த்தம். எக்ஸ் ஒரு வாட்டி இருக்கிறத அப்படிங்கிறது தான் எக்ஸை வந்து வெறுமனா கொடுத்துருக்காங்க அடுக்கு இல்லாம. அப்ப இதனுடைய அடுக்கு 1ன்னு அர்த்தம். இதுல இருக்கக்கூடிய ஒரே எக்ஸ் உறுப்பு வந்து இது மட்டும்தான். இதுக்கு அடுக்கு 1 அப்படிங்கும் போது அதுதான் அந்த பல்லுறுப்புக்கோவையின் படியாகும். அப்போ விடை பாருங்க இந்த 2வது ஆப்ஷனான 1. 6வது கேள்வி 8x³ மைனஸ் 4x² மைனஸ் 6x⁻5 பிளஸ் 7 என்ற பல்லுறுப்புக்கோவையின் தலையாய கெழு கண்டுபிடி அப்படின்னு இருக்காங்க. முதல்ல இந்த தலையாய கெழு அப்படின்னா நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் என்னன்னா இந்த பல்லுறுப்புக்கோவையுடைய படி எதுவோ அந்த படி இருக்கக்கூடிய உறுப்பின் கெழுவை தான் நம்ம இந்த தலையாய கெழு அப்படின்னு சொல்லுவோம். பாருங்க இது x³, இது x², இதுதான் x⁻5. அப்ப இந்த பல்லுறுப்புக்கோவையோட படி அப்படின்னா இந்த 5 தான். அப்ப இது கூட இருக்கிற இந்த 6 தான் அதனுடைய தலையாய கெழு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ எந்த உறுப்பு இந்த பல்லுறுப்புக்கோவையின் படியாக வருதோ அந்த உறுப்புடைய கெழுவாக இருக்கக்கூடியதுதான் தலையாய கெழு அப்படின்னு அர்த்தம். அப்ப 5ங்கிறது தான் இந்த பல்லுறுப்புக்கோவையின் படி. அப்ப இந்த உறுப்புக்கு கெழுவாக இருக்கக்கூடிய, அதாவது கூட இருக்கக்கூடிய இந்த 6 தான் நமக்கு இதன் தலையாய கெழு அப்படின்றதுனால ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் ஆன்சர். அப்புறம் 17வது கேள்வி
14x² மைனஸ் x² y³ பிளஸ் 2x² பிளஸ் y³ என்ற பல்லுறுப்புக்கோவையின் தலையாய கெழு கண்டுபிடி அப்படின்னா முதல்ல தெரிய வேண்டிய விஷயம் கெழு அப்படின்னா கூட இருப்பது அப்படின்னு அர்த்தம். தலையாய கெழு அப்படின்னா இந்த பல்லுறுப்புக்கோவையோட படி எதுவோ அந்த மாதிரி கூட இருக்கக்கூடிய நம்பர் தான் இதனுடைய தலையாய கெழு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ பாருங்க, இதுக்கு x²ன்னு 2 வருது, இதுக்கு 5ன்னு வருது, இதுக்கு 3ங்கிறது தான் அடுக்கு, இதுக்கு 3ங்கிறது தான் அடுக்கு. அப்போ இதனுடைய படி எது அப்படின்னா 5 தான் படி. அப்போ இதை தான் நாம் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா படியை கொடுக்கக்கூடிய உறுப்பு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இதனுடைய கெழு தான் நமக்கு தலையாய கெழு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இதனுடைய கெழு அப்படின்னா -1 அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த பல்லுறுப்புக்கோவையின் தலையாய கெழு -1ன்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ ஒரு பல்லுறுப்புக்கோவையுடைய படி கண்டுபிடி அப்படின்னா நம்ம இருக்கக்கூடிய மாறியுடைய பெரிய அடுக்கு எதுவோ அதுதான் படி அப்படின்னு அந்த பெரிய அடுக்கை தான் நம்ம ஆன்சரா எழுதணும். தலையாய கெழு அப்படின்னு சொன்னா முதல்ல படி கண்டுபிடிக்கணும். அந்த பல்லுறுப்புக்கோவையோட படியோட கூட இருக்கிற நம்பரை தான் நாம தலையாய கெழு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்படிதான் நம்ம அதனுடைய படியும் ஒரு பல்லுறுப்புக்கோவையுடைய படியும் ஒரு பல்லுறுப்புக்கோவையுடைய தலையாய கெழுவும் கண்டுபிடிப்போம். 8வது கேள்வி, p² பிளஸ் 4p³ மைனஸ் 13p³ q³ பிளஸ் 6p⁴ மைனஸ் 7 என்ற பல்லுறுப்புக்கோவையின் படி கண்டுபிடி அப்படின்னு இருக்காங்க. இதுல pயும் qன்னு இரு மாறிகள் இருக்கு. இதனுடைய படி அப்படின்ன உடனே ஒவ்வொரு உறுப்புகளுடைய அடுக்கு எவ்வளோன்னு கால்குலேட் பண்றோம். இது 2 பாருங்க, இதுக்கு 1 இதுக்கு 1 இது மொத்தம் 2, இதுக்கு ஒரு 3 இதுக்கு ஒரு 3ன்னு மொத்தம் இது 6, இது 4, அப்புறம் இங்கே மாறியே இல்லை, அதனால கால்குலேட் பண்ண மாட்டோம். இப்போ இதில் எது பெருசுன்னு பார்க்குறோம், 6ங்கிறது தான் பெருசு. அப்போ இந்த பல்லுறுப்புக்கோவையுடைய படி 6 அப்படின்னு நம்ம இந்த 3வது ஆப்ஷனை ஆன்சராக எழுதிட்டோம். 9வது கேள்வி, 5a⁴ பிளஸ் 7a² மைனஸ் ab பிளஸ் 6a⁴ bc என்ற பல்லுறுப்புக்கோவையின் படி கண்டுபிடி அப்படின்னு இருக்காங்க. நம்ம ஒவ்வொரு உறுப்புக்கும் எத்தனை அடுக்கு வருது அப்படிங்கிறத முதல்ல கால்குலேட் பண்ணிக்கலாம். இதுக்கு 4, இதில் 2 மாறிகள் இருக்கனால இது ஸ்கொயரும் இது 1 சேர்த்து இது மொத்தம் 3, இதில் இதுக்கு 1 இதுக்கு 1ன்னு மொத்தம் 2 அடுக்கு. அப்புறம் இதில் பார்த்தோம்னா 4 + 1 5, 5 + 1 6ன்னு மொத்தம் இதனுடைய அடுக்கு வருது. அப்போ இதில் எது பெருசு அப்படின்னா இதுதான் பெருசு. அப்போ இந்த 6 என்பது தான் இந்த பல்லுறுப்புக்கோவையின் படி. ஸோ இதே மாதிரி விடாமுயற்சியும் தொடர் பயிற்சியும் பண்ணீங்கன்னா வெற்றி உங்கள் கையில்.